வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்னைக்கு குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது வாழை மீன் வறுவல். இங்கே வந்துட்டு இந்த மீனை துப்பு வாழை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் மேபி வாழை மீன் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வாழை மீனில் அம்மா வந்துட்டு சூப்பராக ஒரு வறுவல் செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வாழை மீன் வறுவல் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வாழை மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கன்னியாகுமரியில் அம்மா வீட்டில் இன்றைக்கி துப்பு வாழை மீன் வாங்கியிருக்கோம். இங்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், ரொம்பவே சூப்பர் டேஸ்டியாகவும் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால இதை நாம் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறதில்ல. இதில் நிறைய முள் இருக்கும். வேக வச்சு முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு வறுவல் மாதிரி தான் பண்ண போகிறோம். இப்போ இந்த மீனை நாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மீன் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இதை நாம் இப்போ வேக வைக்க போகிறோம். ஒரு 3/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அது கூடவே மீன் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை வந்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுறலாம். நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டோம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துலேயே அது வெந்துடும். அது வரைக்கும் வேக விட்டுக்கலாம். மீன் நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி வெந்தால் போதும். கரெக்டாக 4 நிமிஷம் ஆயிருக்கு நம்ம ஸ்டவ்வில் வச்சதுலேருந்து. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது மாதிரி எல்லா மீனையும் எடுத்து வெளியே வச்சுடுங்க. கொஞ்சமாக ஆறட்டும். அதுக்கப்புறமா இந்த மீன்லேருந்து முள்ளை பிரித்து எடுத்துடலாம். இப்போது மீன் நல்லா ஆறிடுச்சு. இதுலேருந்து முள்ளெல்லாம் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மீனில் நிறைய முள் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி கொஞ்சமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முள் இருக்கும். இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். இப்படி ஒவ்வொரு பீஸாக கலட்டி எடுத்து இதிலேருந்து இந்த முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லா மீன்லையும் இருந்து முள்ளை ரிமூவ் பண்ணிக்கலாம். மீன்லேருந்து முள்ளெல்லாம் எடுத்து இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. முள் இருந்தால் சாப்பிடும்போது நமக்கு குத்தும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ கிளியராக பார்த்து முள்ளெல்லாம் நீக்கி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் 1/4 மூடி தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு இருக்குது. இதை சேர்த்துட்டு லைட்டாக கரகரப்பாக அரைச்சிக்கலாம். மிக்சியில் ஒரு திருப்புனா மட்டும் போதும். கிரைண்ட் பண்ணியாச்சு. இது மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கின மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின 5 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இப்போ இது கூடவே நாம் வேக வச்சு முள் எடுத்து வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இது கூடவே நாம் மிக்சர் ஜாரில் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. 1 டீஸ்பூன் மிளகு தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பரான வாழை மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.